மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு தெய்வங்களின் ஒவ்வொரு விமரிசையான திருமண வைபவங்களை பேசிக்கொண்டு வருகின்றோம். எதனால் இந்த திருமண வைபவங்களை மறுபடியும் பேச வேண்டும்? ஒவ்வொரு முறையும் நல்ல விஷயத்தை பற்றி வீட்டில் பேசிகிட்டே இருந்தால் நல்ல விஷயம் நடக்கும், அவ்வளவுதான். ஒரு நேர்மறையான எண்ணங்கள் தேவை என்றால் இறைவனை பற்றியும் மங்களமான விஷயங்களை பற்றியும் பேச வேண்டும் என்ற ஒரு அற்புதமான சிந்தனையோடு நாம் இதை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து இப்பொழுது நாம் ஆண்டாள் ரங்கமன்னார் என்ற அற்புத திருமணத்தை பற்றி தான் கேட்க இருக்கின்றோம். எல்லாருக்குமே ஆண்டாள் என்பவள் மிகவும் பிடித்த கதாபாத்திரம் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு ஆண்டாள் மாதிரி ஒரு வயதிற்கு வந்த பெண் என்றால் தன்னை ஆண்டாளாக கண்டிப்பாக ஒரு நாளேனும் பாவித்து கொண்டிருப்பாள். என்ன ஒரு நம்பிக்கை! சாமானிய பெண் யாரை கரம் பிடிக்க நினைத்தாள் என்றால் இறைவனை கரம் பிடிக்க நினைத்தாள். முடியுமா? முடித்தும் காட்டினாள். அப்படிப்பட்ட புரட்சி செய்த அந்த ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணத்தை தான் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நான் சொன்னது போல ஒரு முறை இறைவன் வருந்தி நான் சொன்ன பகவத்கீதை என்பது எளியவர்களுக்கு இன்னும் புரியவில்லையோ விளங்கவில்லையோ என மகாலட்சுமியிடம் உரைக்க அந்த மகாலட்சுமி தான் இறைவனை விடுத்து தனியாக பூமிக்கு சென்று அவர்களுக்கு உணர்த்துவது கடினம். நான் ஏற்கனவே உங்களை பிரிஞ்சு ராமாவதாரத்தில் இருந்துட்டேன் இல்லையா அப்படின்னு உள்ள முருக இந்த முறை பூமித்தாயானவள் சொன்னாளாம், இறைவனே நான் சென்று என்னுடைய புதல்வர்கள், ஏன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தான் ரொம்ப அக்கறை ஜாஸ்தி. வேறு யாராவது கேட்பாங்க, இல்லைன்னா அப்புறம் போட்டோமான பொழுது அம்மா சொல்லுவாங்க, நான் அப்படி விட்டுட முடியுமா, என் குழந்தைகளை நான் தான் போகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி பூமி தாய் பூமி பிராட்டி இருக்கின்றாள் அல்லவா, அந்த பூதேவி என்பவள் இறைவனிடத்தில் சொல்கின்றாள், நான் சென்று என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த இறைவனை போற்றுதல் நாம சங்கீர்த்தனம் பாமாலை வாய்விட்டு இறைவனை அழைப்பதன் மூலம் அடைந்து விடலாம் என்பதிலையும், அது மட்டுமல்ல கைங்கரியங்கள், அதாவது இறைவனுக்கான சேவை, குளம் வெட்டுதல், இறைவனுடைய துணிகளை எல்லாம் துவைத்து கொடுத்தல், ஏன் மனிதர்களுக்கு உணவிடுவது கூட இறைவனுக்கான ஒரு சேவைதான். இப்படி ஏதாவது ஒரு சேவையின் மூலமும் இறைவனை அடையலாம் என்ற ஒரு அற்புத மார்க்கத்தை நான் அவர்களுக்கு வாழ்ந்து புரிய வைத்து வருகின்றேன் என்று இறைவனிடம் வாக்கு கொடுத்தவள் தான் அந்த பூமி பிராட்டி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டாள் அவர்களோடு சேர்ந்த மற்ற ஆழ்வார்கள் யாருமே எந்த ஒரு தாயின் வயிற்றிலும் பிறக்காதவர்கள். ஏதாவது ஒரு இடத்தில் கண்டெடுக்கப்பட்டு நல்லதொரு சான்றோர்களால் வளர்க்கப்பட்டவர்கள். யாருமே இவர்களுடைய வயிற்றில் பிறந்தார்கள் என்ற குறிப்பு கிடையாது. அப்படியாகத்தான் இந்த ஆண்டாளும் திருவில்லிபுத்தூரில் இறைவனுடைய திரு அருளால் பிறக்க திட்டமிடுகின்றார். அந்த திருவில்லிபுத்தூரில் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இறைவனின் நாமத்தை இறைவனை உருகி பாடும் பெரிய ஆழ்வார் அப்படின்ற ஒரு ஆள். பேரே பெரிய ஆழ்வாரா? சரி, ஆழ்வார் சரி, அது என்ன சிறிய ஆழ்வார் பெரிய ஆழ்வார் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பேர் என்னவோ விஷ்ணு சித்தன் தான். ஆனால் இறைவன் மீது அவ்வளவு பக்தியாம். ஒரு ஆழ்வாருக்கு பேயாழ்வார்னு பேர். திருமயிலையில் அவதரித்தவர், அவருக்கு பேயாழ்வார்னே பேர். ஏன் பேயாழ்வார்? ஏன் பூதம் மாறியா பூதத்தாழ்வார்னு ஒரு பேர்? இப்படிலாம் இருந்தால் அதற்கான அற்புதமான ஒரு அர்த்தங்கள் உண்டு. நமக்கு எதுவுமே படிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது. பேயன இறைவனை தன்னை மறந்து மானுடன் மாதிரி பக்தி செலுத்தாது பேயன இறைவனுக்கெனவே அவர் ரொம்பவே பக்தி செலுத்தியவர். அப்படிப்பட்டவர் தான் பேயாழ்வார். இவர்கள் மூவரும், அதாவது முதல் 3 ஆழ்வார்கள்னு சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்கள், இந்த 3 பேருமே அற்புதமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் திருக்கோவிலூர் அப்படின்ற ஊரில் அழகாக ஒரு முறை சந்தித்திருக்கின்றார்கள். அங்கே இறைவனை சந்தித்தும் இருக்கின்றார்கள். அவர்கள் மட்டும் சந்திக்கவில்லை, இறைவனையும் கண்டிருக்கின்றார்கள் என்ற அற்புத சரித்திரம் எல்லாம் உண்டு. அதே வரிசையில் தான் இந்த விஷ்ணு சித்தர் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்தவர் இருக்கின்றார். அவருக்கு ஏன் பெரியாழ்வார் அப்படின்ற பெயரை முதலில் பார்ப்போம். இவருக்கு பார்த்தீங்கன்னா இறைவன் மீது அத்துணை பிரியமா, அதாவது பெண்ணை மற்றும் பெற்ற ஒரு தந்தை இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க மருமகனை பார்த்து, அப்பா நீ எனக்கு மருமகன் கிடையாது,
மகனேப்பா, ஏன்னா எனக்கு பொண்ணு மட்டும்தான், மகனாக நீதான் இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பெண்ணை பெற்றவர்கள் சொல்வார்கள். அப்படி உண்மையாகவே மகளை எப்படி வளர்த்தாலோ அதே மாதிரி, ஏன் அதை காட்டிலும் சிறப்பாக அந்த விஷ்ணுவை வளர்த்தவர் தான் விஷ்ணு சித்தர். எப்படின்னு கேட்குறீங்களா? இவர்கள் பாடிய தொகுப்பு 4000 பாசுரங்கள், அதுதான் 4000 திவ்ய பிரபந்தம். இதில் பார்த்தீங்கன்னா பெரியாழ்வாருடைய திருமொழி எல்லாமே கிருஷ்ணரை அவரை ஒரு தாயாக பாவித்து கிருஷ்ணரை ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற பாடல்கள் தான் உண்டு. உண்மையாக சொல்ல போனால் கிருஷ்ணர் தேவகிக்கு பிறக்கின்றார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில். தேவகி மணி வயிற்றில் வந்துதித்த பாலா, யசோதை மணி மடித்தனிலே தவழ்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா தாலேலோ. அப்படியாக கிருஷ்ணர் யாருக்கு பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா தேவகிக்கு. ஆனால் பாருங்க, பிறந்த உடனேயே தேவகிக்கு குழந்தையை வசுதேவர் மூலமாக கொடுத்து அனுப்பும் ஒரு அவலநிலை. இதை கூட ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் சொல்லி இருக்கின்றாள். ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து, அதாவது ஒழிக்கிறாங்களாம், கம்சனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒழிக்கிறார்கள். யாரை? அந்த பரபிரம்மத்தை. அதனால தேவகிக்கு கிருஷ்ணரை வளர்த்த அனுபவம் கிடையாது. ஆனால் யசோதைக்கு பாருங்க, கிருஷ்ணரை வளர்த்த அனுபவம். ஒரு குழந்தை வளரும் பொழுது தான் அதனுடைய அற்புத லீலைகளை பார்க்க வேண்டும். அதனால் அந்த குழந்தையை கொஞ்சி ரொம்பவே வளர்த்தது பார்த்திங்கன்னா யசோதை. ஆனால் அந்த யசோதையை காட்டிலும் கிருஷ்ணருக்கு சோறூட்டல், அந்த குழந்தை தவழும் அழகு, அந்த குழந்தை ஊஞ்சலாடும் அழகு, இப்படி சின்ன சின்ன விஷயத்தையும், எப்படி ஒரு பாரதியினுடைய பாடலில் ஒரு அழகு இருக்கும் இல்லையா, அதற்கெல்லாம் முன்னோடியாக கிருஷ்ணரை அனுபவித்து பாடியவர் யார் ஒரு தாயாக என்றால் அது நம்முடைய பெரியாழ்வார். அவர் ஒரு பாசுரத்தில் பாடுறார். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணி குரளனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ. எவ்வளோ ஒரு அழகான தாலாட்டு பாடல். அதாவது நம்ம மனசு தான் காரணம். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ஏழையாக இருக்கலாம், ஆனால் மனசுலையும் ஏழையாக இருக்கக்கூடாது இல்லையா? அவர் பாருங்கள், மாணிக்கத்தில் ஒரு தொட்டில் கட்டி அங்கே பாருங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணுறாரு. அந்த தொட்டிலுக்கு வைரம் வைக்கிறாரு, பொன்னாலான தொட்டில், அதை பிரம்மன் தராராம் கிஃப்டாக. யார்? பெருமாளுக்கு. அப்படிப்பட்ட தொட்டிலில் தூங்குபவனே குரளனேன்ட்டார். குரல் அப்படின்னாலே ரொம்ப சின்னது அப்படின்னு அர்த்தம். எப்படி வாமன அவதாரத்தில் அவர் குரலன் குட்டியாக வராரு. அவர் ரொம்ப சின்னவரும் நினைத்திடக்கூடாது. அடுத்த வரியே பாருங்க, வையம் அளந்தானே தாலேலோ. அப்போ வையத்தை அளக்க வேண்டும் என்றால் அவன் எவ்வளவு நெடியவன், உயர்ந்தவன். இப்படியாக அந்த யசோதையை காட்டிலும் மனதால் ஒரு தாயாக வாழ்ந்து பல பாசுரங்களை பெரியாழ்வார் திருமொழியில் பாடினவர் விஷ்ணு சித்தர். இவரைதான் அந்த பூமி தாய்க்கு தந்தையாக தேர்ந்தெடுக்கின்றார் இறைவன். அதனால் நாம் எந்த அளவு வாழ்கிறோமோ அந்த அளவுதான் இறைவனாலும் நல்ல ஒரு காரியங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோம் என சொல்லி தொடர்ந்து ஆண்டாள் திருமண வைபவத்தை ரசிப்போம். நன்றி, வணக்கம்.